அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் கடவுள் முருகன், அவர் ஒரு போர்க்கடவுள். ஆனா அந்த முருகன் இப்ப யாருக்கு சொந்தமானவர் அப்படிங்கிறதுல தெலுங்கர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கருத்து போரே வெடிச்சிருக்கு. ஜூனியர் என்டிஆரை வச்சு முருகனை பற்றி காட் ஆஃப் வார் அப்படிங்கிற படத்தை தெலுங்கர்கள் எடுக்க போறாங்கன்னு அறிவிப்பு வெளியாச்சு. இப்ப தனுஷை வச்சு முருகனை பற்றி தமிழ் முருகன் அப்படிங்கிற படத்தை எடுக்க போறதா ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த படத்தோட கதை என்ன, அந்த படத்துல முருகன் எப்படி காட்டப்பட போறாரு, இந்த படத்துல இருக்கிற குறை அல்லது இருக்க போற குறை என்ன, இந்த படத்திற்கு தமிழ்நாட்டிலேயே எழுந்திருக்கின்ற எதிர்ப்புகள் என்ன, இதை பத்தி எல்லாம் தான் இந்த காணொளியில ரொம்ப விரிவா பார்க்க போறோம், பேச போறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். கடந்த வாரம் தெலுங்கு பட தயாரிப்பாளரான நாகவம்சி ஜூனியர் என்டிஆரோட நடிப்புலையும் தெலுங்கு பட இயக்குனரான திரி விக்ரமோட இயக்கத்திலையும் முருகனை பற்றி காட் ஆஃப் வார் அப்படிங்கிற படத்தை எடுக்க போறதாக ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல வெளியிட்டு இருந்தாரு. அது கூடவே ஒரு 3 வரி குறிப்பையும் எழுதி இருந்தாரு. பார்ன் இன் நார்த், ஃபோர்ஜ்டு இன் ஆர்ட்லேண்ட், வர்ஷிப் இன் சவுத் அப்படின்னு முருகனை பற்றி 3 வரி குறிப்பை எழுதியிருந்தாரு. அதாவது வட இந்தியாவில் பிறந்து மத்திய இந்தியாவில் வார்த்து உருவாக்கப்பட்டு தென்னிந்தியாவில் வழிபடப்படுகின்ற கடவுள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது மிகப்பெரிய அளவிற்கு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னா இது தமிழர்களோட தன்மானத்தை சீண்டி பார்த்துருச்சு. காலம் காலமாக முருகன் என்பவன் தமிழ் கடவுள், தமிழர்களின் முன்னோன் அப்படின்னு எல்லாம் சொல்லிதான் நாம வளர்க்கப்பட்டோம். ஆனா இன்னைக்கு ஆந்திராவில இருந்து ஒரு தெலுங்கு பட தயாரிப்பாளர் வந்து முருகன் வடக்கில் பிறந்தவர், மத்திய இந்தியாவில் வார்த்து உருவாக்கப்பட்டவர், தென்னிந்தியாவில் வழிபடப்படுகின்றவர் அப்படின்னு புது கதைய சொன்ன உடனே தமிழர்களுக்கு கோபம் வந்துருச்சு. ஏறக்குறைய நாகவம்சி இந்த அறிவிப்பை வெளியிட்டதுல இருந்து 3 நாட்கள் இந்த 3 வரிக்கு எதிராக பக்கம் பக்கமாக தமிழர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை எழுதி பதிவு செஞ்சாங்க. அதற்கு எதிராக ஆந்திராவில இருந்து பல தெலுங்கர்கள் நம்மை நோக்கி பல கொச்சையான வசைகளையும் வன்மங்களையும் வாரி அடைச்சாங்க. ஆனா பதிலடியை இப்படி கொடுக்க கூடாது, இவங்களுக்கு புரியுற மாதிரியே கொடுக்கணும் அப்படின்னு இப்ப காட் ஆஃப் வார் அப்படிங்கிற படத்துக்கு போட்டியா தமிழ் முருகன் என்ற படத்தை தமிழ் திரைப்பட உலகம் தயாரிக்க போகுது. தெளிவா சொல்லணும் அப்படின்னா தனுஷோட நடிப்புலையும் அவரோட தயாரிப்புலையும் அண்ணன் வெற்றிமாறனோட இயக்கத்திலையும் அண்ணன் கவிஞர் அறிவுமதியோட கதை வசனத்திலையும் இந்த படம் உருவாக போகுது. முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு தானே சரியா இருக்கும். ஒரு படத்துக்கு இன்னொரு படத்தின் மூலமாகத்தானே பதிலடி கொடுக்க முடியும். நீ எங்களுடைய முருகனை பற்றி ஆரிய புராண இதிகாசங்களை அடிப்படையா வச்சு படம் எடுக்கிறியா? இங்க பாரு, நாங்க எங்களுடைய தமிழ் முருகனை பற்றி எங்களுடைய சங்க இலக்கியங்களான அகநானூறு, புறநானூறு, 1810, குறுந்தொகையை அடிப்படையா வச்சு படம் எடுக்கிறோம். எது சரியான முருகன் படம் அப்படிங்கிறத மக்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். இதுதான் சரியான போட்டி. இப்ப இந்த படங்களோட கதை எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிள்ங்க. தமிழில் எடுக்கப்பட போகின்ற தமிழ் முருகன் படத்தோட கதை என்பது எந்த விதமான ஆரிய புராண இதிகாச கலப்பில்லாமல் தமிழ் சங்க இலக்கியங்களான அகநானூறு, புறநானூறு, 1810, குறுந்தொகை, பிற்கால சங்க இலக்கிய நூல்களான திருமுருகாற்றுப்படை, கலித்தொகை, பரிபாடல், இதிலையெல்லாம் முருகனை பற்றி என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதையெல்லாம் அடிப்படையா வச்சுக்கிட்டு இந்த படம் எடுக்கப்படும். இதற்கு நேர் எதிராக தெலுங்கில் எடுக்கப்பட போகின்ற காட் ஆஃப் வார் அப்படிங்கிற படம் முழுக்க முழுக்க ஆரிய புராண இதிகாச ஆபாச கருத்துக்களை கதைகளை அடிப்படையா வச்சுதான் எடுக்கப்படும். நான் சவாலாகவே சொல்றேனே, இந்த சவாலை ஏத்துக்கிறதுக்கு தெலுங்கு திரைப்பட உலகம் தயாரா? என்ன நாகவம்சி அவர்களே, என்ன இயக்குனர் திரி விக்ரம் அவர்களே, என்ன ஜூனியர் என்டிஆர் அவர்களே, இந்த சவாலை ஏத்துக்க நீங்க தயாரா? வேணும்னா இந்த பகுதியை மட்டும் நான் தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணி கூட ஒரு காணொளி போடுறேன். இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்க தெலுங்கர்களுக்கு தைரியம் இருக்கா? என்ன சேலஞ்சு தெரியுமா? முருகனை பத்தி படம் எடுக்க போறீங்க, வாழ்த்துக்கள். ஆனா முருகனை பற்றி ஆரிய இதிகாச புராணங்கள்ல என்ன சொல்லி இருக்கோ, அதாவது அவருடைய பிறப்பை பற்றி என்ன ஆபாசமான விரசமான கருத்துக்களையும் கதைகளையும் சொல்லி இருக்கோ அதை அச்சு பெசகாம ஒரு வரி கூட மாறாம ஒரு சொல் கூட மாறாம எடுக்க முடியுமா? துணிவு இருக்கா? இந்த சவாலுக்கு நீங்க தயாரா? நான் அடிச்சு சொல்றேன்,
உங்களால மட்டும் கிடையாது, இந்த கதைகளை எழுதிய ஆரியர்களால கூட அந்த ஆபாசங்களை ஒரு திரைப்படமாக தயாரித்து வெளியிட முடியாது. ஒரு கடவுளோட பிறப்பை பற்றி இந்த அளவிற்கு ஆபாசமாக யாராலையும் கதை சொல்லவே முடியாது. ஆனா இப்படிப்பட்ட ஆபாச கதைகளை சொல்வதில் ஆரிய பார்ப்பனர்கள் கை தேர்ந்தவர்கள். ஆனா நீங்க அப்படியே தமிழ் சங்க இலக்கியங்களை எடுத்து பாருங்க. முருகன் எவ்வளவு நாகரிகமா, எவ்வளவு கௌரவமாக, எவ்வளவு கண்ணியமாக சித்தரிக்கப்பட்டிருப்பாரு அப்படின்னு தெரியும். எங்களுடைய சங்க இலக்கியங்களான அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து, குறுந்தொகை, திருமுருகாற்றுப்படை, பரிபாடல், கலித்தொகை, இதுல எல்லாம் முருகன் அப்படிங்கிறவன் குறிஞ்சி மற்றும் நெய்தல் நிலத்தை ஒன்றாக சேர்த்து கட்டி ஆண்ட ஒரு அரசன். மயில் கொடியையும் தெளிவா கேட்டுச்சா? மயில் கொடி, சேவல் கொடி கிடையாது. நம்முடைய சங்க இலக்கியத்துல முருகனுக்கு முதலில் சொல்லப்பட்டது மயில் கொடிதான். மயில் கொடியும் வேலும் ஏந்தி யானை மீது சென்று பகைவர்களை எதிர்த்து போரிட்ட ஒரு வீரன், படை தளபதி, போர் தெய்வமான கொற்றவையின் மகன். இப்படித்தான் எங்களுடைய சங்க இலக்கியங்கள்ல நாங்க முருகனை பத்தி சொல்லி இருக்கிறோம். சங்ககால புலவர்கள் ஒரு அரசனோட வெற்றியை பத்தியும் அவனோட போர் பிரதாபங்களை எல்லாம் புகழ்ந்து பாடும்போது முருகனோட ஒப்பிட்டு தான் பேசுவாங்க, முருகனோட ஒப்பிட்டு தான் பாடுவாங்க. சே, நீ முருகன் மாதிரி தைரியமா போர்க்களத்துக்கு போய் பகைவர்களை எதிர்த்து சண்டை போட்டப்பா, முருகன் எப்படி யானை மேல போய் பகைவர்களை எதிர்த்து அழித்தானோ அப்படித்தான் நீயும் சண்டை போட்டப்பா அப்படின்னு வரி வரியா எழுதி வச்சிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு அண்ணன் அறிவுமதியோட தமிழ் முருகன் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து சில கருத்துக்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். முருகன் அப்படிங்கிறவன் யாருங்க? வேல் போர் செய், வேல் போரில் வல்லவன். எதுல சொல்லி இருக்கிறாங்க? மலைப்படுகடாம். வேல் போர் கொற்றவை சிறுவ, இது எதுல? திருமுருகாற்றுப்படை. கடம்பமர் நெடுவேல், பெரும்பானாற்றுப்படை. திருத்தகு சேய், புறநானூறு. செருமிகு சேய், நீ ரொம்ப கோபக்காரம்பா, அகநானூறு. அடுத்து முருகுடன்று கருத்த, பதிற்றுப்பத்து. முருகு உரள் பகை, மதுரை காஞ்சி. அடுத்து முருகன் யானை மேல போய் சண்டை போட்டாரு அப்படிங்கிறத நம்முடைய சங்க இலக்கியங்கள் எப்படி சொல்லுதுன்னு அண்ணன் அறிவுமதி அவருடைய தமிழ் முருகன் என்ற புத்தகத்துல சொல்லி இருக்கிறாரு. அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். கடுஞ்சின வாழ்வேல் களிறு ஊர்ந்தாங்கு, பதிற்றுப்பத்து. இதுல களிறு அப்படின்னு சொல்றாங்கல்ல, களிறு அப்படின்னா யானை. கடுஞ்சின வாழ்வேல் களிறு ஊர்ந்தாங்கு, சேயுயர் பிணிமுகம் ஊர்ந்து அமர் உழக்கி, பரிபாடல். இதுல வர பிணிமுகம் அப்படிங்கிறது யானையத்தான் குறிக்கும். இப்படி எங்களுடைய முருகன் என்பவன் ஒரு போர் வீரன், ஒரு போர் கடவுள், யானை மீது அமர்ந்து பகைவர்களை எதிர்த்து சண்டையிட்ட பெரும் படை தளபதி. அவனை பத்தி ஆரிய புராண இதிகாசங்கள்ல என்னெல்லாம் கதை கட்டி வச்சிருக்கிறீங்க, அவரோட பிறப்பை எப்படியெல்லாம் கொச்சப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. இப்ப நாங்க கௌரவமா ஒரு கதையை எடுத்து சொல்லணும் அப்படின்னு வந்தா அதற்கான எதிர்ப்பு தமிழ்நாட்டுல இருந்தே வருது. அட யாரா இது, நம்ம கடவுள் முருகனை பற்றி நாம ஒரு படம் எடுக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சா நம்ம கூட இருந்துகிட்டே இதை இவ்வளவு கடுமையா எதிர்க்கிறாங்களே யாரா இவங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திரும்பி பார்த்தா நம்ம ஐயாச்சாமி, அட நம்ம ஆரிய பார்ப்பனர்கள் தாங்க இந்த தமிழ் முருகன் அப்படிங்கிற படத்துக்கு அவ்வளவு கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. குய்யோ முறியோன்னு குதிக்கிறாங்க. இந்த படத்தோட அறிவிப்பு வெளியானதுல இருந்து அவங்களோட கதறல் சத்தம் நம்ம காதை கிழிக்குது. என்னடான்னு கேட்டா, அது எப்படி நீங்க முருகனை தமிழ் கடவுள்னு சொல்லலாம்? வேற எப்படி சொல்றது? முருகன் ஒரு இந்து கடவுள், அடடா. அப்புறம் முருகன் ஒரு வேத கடவுள், ஓஹோ. அப்புறம் முருகன் ஒரு சனாதன கடவுள் அப்படின்னு கலர் கலரா ரீல் விடுறாங்க. முழமா பூவை நம்ம காதுல சுத்துறாங்க. பொதுவா ஆரியர்களோட வழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை தங்களுக்கு எதிரான ஒன்றை எதிர்த்து அழிக்க பார்ப்பாங்க. முடியலையா, அந்த எதிர்ப்பு சக்தியை ஸ்வீகரிச்சிருவாங்க. அந்த எதிர்ப்பு சக்தி மேல இல்லாத பொல்லாத கதைகளை எல்லாம் சொல்லி அந்த எதிர்ப்பு சக்தியே எங்களோடது தான் அப்படின்னு சுவாகா பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இத இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, புத்தரும் மகாவீரரும் ஆரிய சனாதன கருத்துக்களை எதிர்த்து தான், இந்த சனாதன மத கருத்துக்களை எதிர்த்து தான் பௌத்த மதத்தையும் சமண மதத்தையும் தோற்றுவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? புத்தரும் மகாவீரரும் விஷ்ணுவோட அவதாரம் அப்படின்னு புராண கதையை கட்டி விட்டுட்டாங்க. சனாதன மதம் பௌத்த மதத்தையும் பௌத்த மத கருத்தையும், சனாதன மதம் சமண மதத்தையும் சமண மத கருத்தையும் எதிர்க்க முடியல, எதிர்த்து அழிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த மதத்தை தோற்றுவித்த மகா புருஷர்களான புத்தரையும் மகாவீரரையும் விஷ்ணுவோட அடையாளம், எனவே பௌத்த மதமும் சமண மதமும் இந்து மதத்தோட ஒரு அங்கம் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. இதையே தான் ஒரு காலத்துல முருகனுக்கும் செஞ்சாங்க.
தமிழ் கடவுளாக, போர் வீரனாக, கொற்றவை சிறுவனாக இருந்த முருகன் மேல இல்லாத பொல்லாத ஆரிய புராண ஆபாச கதைகளை எல்லாம் கட்டிவிட்டு அவரை சண்முகனாகவும் ஸ்கந்தனாகவும் கார்த்திகேயனாகவும் மாத்திக்கிட்டாங்க. போதா குறைக்கு சுப்பிரமணியனா மாத்தி அவர் பிராமணர்களுக்கு மிகவும் நல்லவர் அப்படின்னு ஆக்கிக்கிட்டாங்க. ஆனா இந்த ஆரிய பார்ப்பனர்களால முருகனுக்கும் தமிழுக்கும் இருக்கின்ற தொடர்பை முழுமையா துண்டிக்கவே முடியல. எப்படி முடியும்? சங்க இலக்கியங்கள் இருக்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலையும் முருகனுக்கும் தமிழுக்கும் இருக்கிற தொடர்பை துண்டிக்கவே முடியாது. அதனால தான் இப்ப இந்த சங்க இலக்கியங்களை வச்சு நாங்க முருகன் படம் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதை இவ்வளவு கடுமையா எதிர்க்கிறாங்க. ஐயையோ, இத்தனை ஆண்டுகளாக கந்த புராணத்திலையும் மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் முருகனை பத்தி நாம சொல்லி வச்சிருந்த கட்டுக்கதைகளை எல்லாம் இந்த முட்டாள் தமிழர்களுக்கு சொல்லி சொல்லி முருகன் அப்படிங்கிறவன் ஆரிய கடவுள், இந்து கடவுள், சனாதன கடவுள், வேத கடவுள் அப்படின்னு மாத்தி வச்சிருந்தோம். இந்த வெற்றிமாறனும் தனுஷும் அறிவுமதியும் வந்து தமிழனோட உண்மையான தோற்றத்தை, தமிழ் முருகனோட உண்மையான தோற்றத்தை வெளியே கொண்டு வந்துருவாங்க போலயே, நம்ம பொழப்புல மண்ணள்ளி போட்டுருவாங்க போலயே அப்படின்னு பயந்துகிட்டு இவ்வளவு குதிக்கிறாங்க. இப்படி தமிழர்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு பெருமை இருந்தாலும் அது இந்த ஆரிய பார்ப்பனர்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஒண்ணு அதை எதிர்த்து அழிக்க பார்ப்பாங்க, முடியலையா அது மேல ஒரு புராண கதையை கட்டிவிட்டு அதுவும் எங்களோடதுதான் அப்படின்னு சுவாகா பண்ணிடுவாங்க. நேற்றுக்கெல்லாம் சில பேர் கேட்குறாங்க, அது எப்படி நீங்க முருகனை வந்து ஒரு அரசன்னு சொல்லலாம், ஒரு மனுஷன்னு சொல்லலாம், அவர் வந்து கடவுள் இல்லையா, கடவுளை போய் யாராச்சும் மனுஷன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு வாதம் பண்றாங்க. அடடா, நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய ஆரிய புராணங்கள்ல கடவுள் என்ன சொல்லி இருக்கிறாரு? எப்பெல்லாம் பூமியில அதர்மம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் அந்த அதர்மத்தை அழிக்க நான் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரா இல்லையா? அப்படித்தானே ராம அவதாரமோ கிருஷ்ண அவதாரமோ இந்த பூமிக்கு வந்துச்சு. எம்பெருமான் விஷ்ணு மனித அவதாரம் எடுத்து பூமிக்கு வரலையா? அப்போ உங்க புராணப்படி கடவுள் மனித அவதாரம் எடுக்கலாம், அது சரி. எங்களுடைய தமிழ் மரபுப்படி என்ன மரபு? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரை தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிற தமிழ் மரபுப்படி ஒரு மனிதன் தெய்வமாக கூடாதா? எங்களுடைய முருகன் எங்களுடைய முப்பாட்டன், எங்களுடைய குலத்தையும் இனத்தையும் காப்பாற்றியவன், அவன் தான் எங்களுக்கு முதல் கடவுள். எங்க கூட பிறந்து எங்களை காப்பாற்றிய அவன் எங்களுக்கு கடவுள். கடவுள் மனுஷனா அவதரிக்கும் போது தமிழ் மரபுப்படி ஒரு மனிதன் கடவுளாக மாறலாம். தெளிவா புரியுதா? அவ்வளவுதான் பஞ்சாயத்து. இந்த படத்துல இருக்கிற ஒரே குறை என்ன அப்படின்னா, இந்த படத்தின் கதாநாயகனாக, தமிழ் முருகன் படத்தின் கதாநாயகனாக தனுஷ் நடிக்கிறது தான். ஏன்னா தனுஷ் வந்து பிறப்பால் ஒரு தெலுங்கர். அதுல என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இப்படித்தான் எல்லாமே தொடங்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு இந்த திரைத்துறையை ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. இப்பதான் தனுஷும் கூட அவருடைய ரசிகர் மன்ற கொடியை வெளியிட்டாரு. அடுத்து இந்த படத்துல நடிக்க போறாரு. எதிர்காலத்துல தமிழ் மக்களை காப்பாற்ற வந்த அவதாரமே, தமிழ் மக்களை காப்பாற்ற வந்த இரண்டாம் முருகனே அப்படின்னு எல்லாம் அவரை போர்ட்ரேட் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் பயப்படுறேன். வேற யாராச்சும் ஒரு சுத்த தமிழன் முருகனாக நடித்திருந்தால் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும். சூர்யா நடிச்சிருக்கலாம், ரொம்பவே பொருத்தமா இருந்திருக்கும். சரி, எது எப்படியோ இப்ப அண்ணன் வெற்றிமாறனோட இயக்கத்திலையும் அண்ணன் கவிஞர் அறிவுமதியோட கதை வசனத்திலையும் தமிழ் முருகன் படம் எடுக்கப்பட போகுது. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய முப்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க ஆரிய பார்ப்பனர்களே, எவ்வளவு வேணும்னாலும் கதருங்க. முருகன் எங்களுடைய முப்பாட்டன், அவன் தமிழ் கடவுள், இதை யாராலையும் மாற்ற முடியாது. எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்ல அது ரெண்டாவது பட்சம். அதுக்காக எங்களுடைய முப்பாட்டனை, எங்களுடைய முருகனை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். புரியுதா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.